கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு இயேசு பெருமான் நல்லதுக்காக, நேர்மைக்காக, இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக தன்னவே சிலுவையில் அறைந்து கொண்டார். எப்படி அவர் நினச்சிருந்தா அவளை தொட்டிருக்க முடியுமா? அவரை அவ்வளோ பெரிய மகானை தொட்டிருக்க முடியுமா சாதாரண மனிதர்களால்? ஆனால் தன்னை சிலுவையில் அறையிறதுக்கு அவரே அனுமதித்து விட்டார். இஸ்லாம் மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் அந்த மதத்துக்காக, கடவுள் மேலே வச்ச நம்பிக்கையாக சொந்த மகனை கழுத்து அறுத்தான். கத்தி அறுக்கலை, கல்லில் எடுத்து அடித்தான். பாறை ரெண்டாக பொழந்துச்சு. கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. சைவ மதத்தில் சிவனுடைய அடியாருக்காக, சிவனுக்காக கூட கிடையாது, சிவன் அடியாருக்காக சொந்த மகனை துண்டு துண்டாக அறுத்து குழம்பு வச்சான். அந்த குழந்தை திரும்பி வந்துடுச்சு. அதான் கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காக. இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க? இது உடம்பு செத்து போயிடண்டா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, அந்த உடம்பு வச்சு ஒரு மயிறு கிடையாதுடா, நம்ம கோடி கோடியாக வச்சுருக்கேன், கோடி கோடியாக வச்சுருக்கேன். நீ கோடி கோடியாக வச்சுருந்தா கூட கோடி போகிறது கூட எல்லாம் போயிடும். இந்த பணம், பதவி, அந்தஸ்து, பொம்பளை சோக்கு, குடி, இதெல்லாம் மயிர் ஒன்றும் கிடையாது. நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆண்டவன் மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்கு வீணாகாது. கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்றைக்கு வீணாகாது. உன் கட்டின பொண்டாட்டி போய்டும், புள்ள போய்டும், சொந்தக்காரன் போய்டுவான், எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க. நீ போனோம், ஆனால் ஆண்டவன் உன்னை காப்பாற்றுவான். எந்த கடவுளாக இருக்கட்டும், அது ஒரு நம்பிக்கை வைங்க ஆண்டவன் மேலே. அன்றைக்கி சொல்கிறேங்க, இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி முழுசாக பாருங்கள், நம்பிக்கை வைங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அது உங்களை காப்பாற்றும். நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவீங்க, பைத்தியம் முடிச்சிடும், செத்துருவமான ஆகிடும், என்ன பண்ணுவோன்னு தெரியாது. உங்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தம். ஆனால் உங்களை எல்லாரும் கைவிட்டாலையும் பைத்தியம்னு சொல்லி உங்களை குமர கடவுளை கைவிட மாட்டான். மாடா மகனை, நாங்கள் உனக்கு ஆயுள் கால புல்லா அப்படின்னு உன்னை கூப்பிடுவான். ஏதாவது கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. வாழ்க மதங்கள்.